எறும்பு சித்தெரும்பு எக்கசக்கம் இருக்கும் தெரியுமா? நீ தூக்கு போடு, அப்புறம் பாரு அந்த எறும்பு என்ன செய்யுதுன்னு பாரு. அப்படி ஒரு வைராக்கியம் இருக்கணும் தாய்களா. அது பெண்களுக்கு தான் வைராக்கியம் இருக்கணுங்கிற கிடையாது, ஆண் மக்களுக்கும் வைராக்கியம் இருக்கணும். நம்ம இப்ப 1000 ரூபாய் சம்பாரிச்சு கொண்டு வந்து கொடுக்குறோம், அது மாத்திரம் போதும் அப்படின்னு நினைக்கிறது கூட பாவமே. அதை எந்த மாதிரி பாதுகாத்து வச்சுக்கிறோம் குடும்பத்துல அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? அது நம்ம கிட்ட ஆண் மக்கள்கிட்ட இன்னொரு தினாவட்டு என்னன்னா, ஏற்கனவே பல முறை நடிச்சிருக்கேன். என்னன்னு கேட்டா, அந்த இப்படி வச்சுக்கிறாங்க மீசைய, நான் ஆம்பளை அப்படின்னு சொல்லுவாங்க. துப்பு கட்டவங்க ஆம்பளை போயிட்டு குடிச்சிட்டு குண்டியில இருக்க சட்டி கூட அவுந்து கிடக்குறது தெரியாம எங்கன்னா ரோட்ல மலர்ந்து கிடப்பாங்க. அதுக்கு பேர் ஆம்பளையா? அசிங்கம் தானே. அப்படி பல தவறுகள் இருக்குது. தவறுகள்னு சொல்லி மனித குலத்துல நம்ம எடுத்துக்கிட்டா எடுத்ததெல்லாம் தவறாத்தான் இருக்குது இப்போதைக்கு பொறுத்தா பார்த்தா. இன்னைக்கு இருக்கிற இளைஞர் வட்டாரத்துல இருக்கக்கூடிய பசங்க ஒவ்வொரு ஊர்லயும் நடந்துக்கிறத அந்தந்த பெத்தவங்க நம்ம குழந்தை இப்படி தருதலையா போய்கிட்டு இருக்குன்னு ஏதாவது சிந்திக்காங்க? யாருக்கும் எந்த சிந்தனையும் கிடையாது. எந்த ஒரு டவுனா எடுத்துக்கோங்க, கிராமமா எடுத்துக்காங்க, கஞ்சா இல்லாத ஊரு கிடையாது. முன்னாடி குடி தான் இருந்தது, இன்னைக்கு கஞ்சா அவின் எல்லாமே நடமாடுது. அப்ப அந்த இளைஞர்களுடைய உங்க சொல்றீங்களே நீங்க குலங்காக்குற வாரிசுகள், அவங்க சீர்திருத்தம் எப்படி இருக்குன்னு எந்த பெற்றோர்களாவது சிந்திச்சிருக்கிறாங்களா? அப்புறம் எப்படி ஒரு வீடு ஒழுக்கமா இருக்கும், அந்த தெருவு ஒழுக்கமா இருக்கும், அப்புறம் அந்த ஊர் எப்படி ஒழுக்கமா இருக்கும்? சீர்திருத்தம் கெட்டு போய் சீரழிஞ்சு போய் தான் இருக்கும். குடிச்சிட்டு ஊருக்குள்ள இப்ப 4 பேரோட சண்டை போடுறதும் ரவுடித்தனம் பண்றதும் தெய்வீக வழிபாடு கிடையாது. தனி மனித ஒழுக்கத்தோட நெறிமுறையோட தெய்வத்தை எவன் நினைக்கிறானோ அதுதான் தெய்வீக வழிபாடு. எந்த பெண்ணு நினைக்கிறாளோ அதுதான் தெய்வீக வழிபாடு. இன்னைக்கு நம்ம தேசத்துல அது இருக்கு. என்னோட பகவான் இடத்துல போற இன்னைக்கு போற ஜனங்கள்கிட்ட கூட அங்க கிடையாது. அது இன்னைக்கு ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி ஆயிப்போச்சு. என் சாமி இருந்த காலத்து இருந்தது வேற, இன்னைக்கு இருக்கிறது வேற. அது இத்தனை ஊர்லயும் கஞ்சா விற்கும் போது அப்புறம் அங்க கஞ்சா விற்கிறது ஒரு பெரிய விஷயமா? பல ஊருக்கார வார இடம் இல்லையா அது? தாராளமா கஞ்சா விற்கலாம், விற்கிறாங்க அங்கேயும். புரியுதானே சொல்றது? அப்போ அப்படி இருக்கும்போது எந்த இடத்துல நீங்க ஒழுக்க நெறிமுறையோட தெய்வத்தை வணங்கி நன்மை அடைஞ்சிட போறீங்க? அந்த குழந்தை கூட அவங்க குடும்பத்தோட 4 வருஷமா வரப்போய் சொல்லக்கூடிய விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு இப்படி எல்லாம் நம்ம ஒரு வழிமுறையில பின்பற்றினா நம்மள சகோதரன் நமக்கு அண்ணனா பாவிக்கப்படும் அப்படின்னு அவ எடுக்க போய் அதை உணர்ந்து அவ அந்த பிரார்த்தனைகளுக்குள்ள போக போய் அவ நினைச்சது இன்னைக்கு அவளுக்கு சகோதரன் அவன் நினைச்சது மாதிரி இன்னைக்கு மாற்றப்பட்டது. இன்னும் மாறணும். இன்னும் மாறுறது அது அவனை உடல்நிலையா சாப்பாடு கொடுத்து அவனை ஒரு நல்ல தைரியத்தை கொண்டு வரணும். அது அவங்களே சார்ந்தது. அவர் எனக்கு இது பிடிக்காது அது பிடிக்காது, அது இல்லையா ராசா, இதெல்லாம் நீ சாப்பிட்டா தான் உனக்கு உடம்புல ஆரோக்கியம் வரும், தெம்பாகுவ அப்படின்னு நம்ம அறிவுரை சொல்லணும். பெத்த தாயாகப்பட்டவா மகனு பின்னாடி இப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தா மகனுக்கு வயிறு நிறையுமா? அவருக்கு தெம்பு வருமா? நம்ம அந்த தாய்க்கு அறிவுரை தான் சொல்ல முடியும். கூடுனா 2 வார்த்தை திட்டலாம். நீ ஒரு தாயா அந்த குழந்தைய நல்ல முறையா பராமரிக்க மாட்டேங்குன்னு திட்டலாம். அதை தாண்டி எது நம்ம செஞ்சிட முடியுமா?
அதுக்கு மாதிரி பேசினா இவர் சும்மா திட்டுறாரு போ, வீட்டுல உட்காந்துக்குருவாங்க. அவங்க வீட்டுல உட்காந்துக்கிட்டா அவங்களுக்கு தான், நமக்கு ஒண்ணும் கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கல, வந்துட்டு போனீங்கன்னா எனக்கு காப்பிடி அரிசி மிச்சம் என்ன, இப்ப சட்னி அரைக்க வேண்டாம், தோசை மாவு ரெடி பண்ண வேண்டாம், இதெல்லாம் இருக்கு. எந்திக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், எல்லாம் எந்திச்சு உட்காரு நிக்கீங்க உட்காருங்க. அதெல்லாம் கிடையாது, இடுப்பு வலிச்சாலும் சரி ஒண்ணு கூட எந்திக்க கூடாது. ஆமா, சொன்னதை கேட்காதவங்களுக்கு என்ன ஒண்ணுக்கு வேண்டியது இருக்கு, எந்திரிச்சு நிக்க வேண்டியது இருக்கு. சொல்லுங்க. அப்போ உங்களுக்கு அந்த ஒழுக்க நெறிமுறையை கத்து கொடுக்கல அப்படின்னா நீங்க குறை சொல்லலாம். சாமி, நீங்க எங்களுக்கு தனி மனித ஒழுக்கம் எப்படி, தெய்வத்தை வணங்குற நெறிமுறைகள் எந்த வழிபாட்டுல நம்ம பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு நாங்க கத்து கொடுக்காம இருந்தால் நீங்க எங்களை கேள்வி கேட்கலாம். நாங்க அதைத்தானே பாட்டா பாடுறோம். உன் குடும்ப நலனுக்கா இத்தனை மணிக்கு எந்திரி, இவ்வளவு நேரம் உட்கார்ந்து இப்படி பிரார்த்தனை பண்ணு, தொழில் வளர்ச்சிக்கா இந்த இத்தனை மணிக்கு எந்திரி, இந்த டயத்துல இருந்து நீ பிரார்த்தனை பண்ணு, இவ்வளவு நேரம் பண்ணு, இந்த மந்திரத்தை சொல்லி பாடு, சொல்லித்தானே கொடுக்கும். ஆனா செய்கிறீங்களா? இன்னும் சிம்பிளா சொல்லி கொடுத்தோம். நீ திருவண்ணாமலை போய் கிரிவலம் போக வேண்டாம், இங்க கூட அந்த